மேஷம். மேஷராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். சிலருக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும். சகோதரர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது. வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம். நிதானம் தேவைப்படும் நாள். முன்கோபத்தால் சில பிரச்சனை ஏற்படலாம். இன்று வர்த்தகத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடும். மேலும் உங்கள் வணிகத்தை மேம்படுத்த நீங்கள் பணத்தை செலவிட வேண்டி இருக்கும். பிள்ளைகள் படிப்பின் மீது கவனம் செலுத்தி எதிர்காலத்துக்கு திட்டமிட வேண்டும். உங்கள் காதல் வாழ்வில் திருமணத் திட்டம் நீண்டகால பந்தத்திற்கு வழிவகுக்கும். சில காலமாக நீங்கள் யோசித்து வந்தவாறு வேலையில் முக்கியமான மாற்றத்தை செய்ய வேண்டிய நேரம் இது. செமினார்களும் கண்காட்சிகளும் உங்களுக்கு புதிய அறிவையும் தொடர்புகளையும் அளிக்கும். இன்று போல் என்றுமே உங்கள் திருமண வாழ்வு என்றுமே இந்த அளவுக்கு இனித்ததில்லை. அஸ்வினி. மகிழ்ச்சியான நாள். வேலைகளில் ஏற்பட்ட தடை விலகும். விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பரணி. பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். கார்த்திகை 1. சந்திராஷ்டமத்தால் அலைச்சல் நெருக்கடி ஏற்படும். மாலையில் நிலைமை சீராகும். குழப்பம் விலகும். ரிஷபம் அன்பர்களே, வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். நண்பர்களின் மூலம் முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடி முடிவுக்கு வரும். சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். புதியவரின் நட்பால் உற்சாகமடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். திறமைகள் வெளிப்படும் நாள். சில விளையாட்டுகள் விளையாடுவதில் ஈடுபாடு காட்டுங்கள். அதுதான் நீடித்த இளமையின் ரகசியம். சிறிது கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும். காதலில் அவசரமான நடவடிக்கையை தவிர்க்கவும். சீனியர் லெவலில் உள்ளவர்களுடன் சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியம். இரவில் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது நீங்கள் இன்று கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். இல்லையெனில் விபத்து ஏற்படலாம் மற்றும் பல நாட்கள் நீங்கள் நோய்வாய்ப்படலாம். தேவையில்லாத காரணத்துக்காக இன்று உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். கார்த்திகை 2, 3, 4. கவனமாக செயல்பட வேண்டிய நாள். காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் குழப்பம் ஏற்படும். ரோகிணி. திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி உண்டாகும். வியாபாரத்தில் தடைகளை சந்திப்பீர். மிருகசீரம் 1, 2. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். பயணத்தில் நெருக்கடி தோன்றும். நீங்கள் நினைப்பது வேறாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும். தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். ஃபோன் மூலம் சுபச்செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்புண்டு. உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும் நாள். நண்பர்கள் ஆதரவு அளித்து அங்களை மகிழ்விப்பார்கள். இன்று ஒரு எதிர்பாலினத்தின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம். காதலில் ஏமாற்றம் வரலாம்.
ஆனால் காதலர்கள் எப்போதும் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் மனமுடைய வேண்டாம். கிரியேட்டிவ் துறையில் இருப்பவர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த புகழும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதால் வெற்றிகரமான நாள். நீங்கள் இன்று உங்கள் பேச்சுகளை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லையெனில் இதனால் உங்கள் ஓய்வு நேரத்தில் இதை பற்றிய நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் மற்றும் உங்கள் நேரத்தை வீணாக்குவீர்கள். உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவர்க்கான தனிப்பட்ட இடம் தேவை. மிருகசீரிடம் 3-4. செலவு அதிகரிக்கும் நாள். குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர். கூடுதல் கவனம் தேவை. திருவாதிரை. அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். புனர்பூசம் 1-2-3. தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் உண்டாகும். கடகம். கடகராசி அன்பர்களே, தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கவனமாகச் செல்லவும். சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் உடல் அசதி உண்டாகும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதுமை படைக்கும் நாள். நண்பர்கள் ஆதரவு அளித்து அங்களை மகிழ்விப்பார்கள். தங்கள் நெருங்கிய உறவினர்களுடனோ அல்லது உறவினர்களுடனோ வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் நிதி இழப்புகள் ஏற்படலாம். நண்பர்களுடனும் புதியவர்களிடமும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும். நேர்மையானவராகவும் அணுகுமுறையில் உறுதியாகவும் இருங்கள். உங்களின் உறுதிப்பாடு கவனிக்கப்படும். உங்கள் திறமைகளும் கவனிக்கப்படும். இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்கலாம். இது உங்கள் மனைவியுடன் உங்களுடன் வருத்தமடையச் செய்யும். ஏனெனில் அவர்களுடன் பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்டமாட்டீர்கள். தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும். அது உணவு, சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம். புனர்பூசம் 4. உழைப்பால் உயர்வு காணும் நாள். பணவரவில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூசம். விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடைவீர். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். தொழிலில் லாபம் காண்பீர். ஆயில்யம். பொது சேவையில் ஈடுபடுவீர். உறவினர்கள் வீடு தேடி வருவர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, இன்று எதிலும் பொறுமையை கடைப்பிடிக்கவும். புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படவும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். தாய்வழி உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். தடைகளை தாண்டி வெல்லும் நாள். உங்கள் உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நிதி வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும். இதன் மூலம் நீங்கள் இன்று கடன்களிலிருந்து விடுபடலாம். உங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகளை தீர்க்கும் முயற்சிக்கு வயதில் மூத்தவரின் ஆசி கிடைக்கும். இன்று நீங்கள் செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு களிப்படையலாம். இன்று உங்கள் பணி திடீரென புலத்தில் ஆராயப்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் அதை செலுத்த வேண்டியிருக்கும். இந்த ராசியின் வணிகர்கள் இன்று தங்கள் வணிகத்திற்கு புதிய திசையை வழங்கலாம். இன்று முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அது உங்கள் நீண்டகால உறவுக்கு நல்லதாக இருக்காது. மகம். நன்மையான நாள். உடல்நிலை சீராகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தொழிலில் புதிய தொடர்பு கிடைக்கும். பூரம். உழைப்பு அதிகரிக்கும். அலைச்சல் உண்டாகும். எடுத்த வேலை நடக்கும். வருமானம் திருப்தி தரும். உத்திரம் 1. நினைப்பதை நடத்தி முடிப்பீர். இழுபறியாக இருந்த வேலை முடியும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சி சாதகமாக முடியும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும். மனதில் அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும்.
சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு தாய்வழி உறவினர்களால் தர்மசங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும். சவால்கள்: விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். வெற்றி பெறும் நாள். சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள். நீங்கள் ஒரு மாணவராக இருந்து வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் வீட்டிலுள்ள நிதி நெருக்கடி இன்று உங்கள் நெற்றியில் சுருக்கத்தை ஏற்படுத்தும். தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். உங்கள் காதலை புதியதைப் போல மதிப்புமிக்கதாக ஆக்கிடுங்கள். நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும். ஏதாவது காரணத்தால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் திரும்பி வந்ததும் எளிதாக தீர்த்துவிடுவீர்கள். இன்று உங்களுக்கென நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சிறு சண்டை வரக்கூடும். இதுவரை சாபமடைந்ததைப் போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உத்திரம் 2, 3, 4. உழைப்பால் உயர்வும் காண்பீர். உற்சாகத்துடன் செயல்படுவீர். தாய்வழி உறவினரால் அனுகூலம் உண்டாகும். அஸ்தம்: எதிர்ப்பு விலகும். வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர். சித்திரை 2, 3. வெளியூர் பயணம் லாபம் தரும். குழப்பம் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றமடைவீர். துலாம். துலாராசி அன்பர்களே, எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அழகும் இளமையும் கூடும். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள். நல்லெண்ண நடக்கும் நாள். உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய சுய மேம்பாட்டு திட்டங்களில் சக்தியை செலவிடுங்கள். நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். எனினும் நீங்கள் அவ்வாறு செய்யவிட்டால் உங்கள் குழந்தையின் உடல் நலம் பாதிக்கப்படும் மற்றும் அவர்களின் உடல் நலத்திற்காக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும். நீங்கள் அக்கறை காட்டக்கூடியவருடன் சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாததால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவீர்கள். உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாளம் போடும். இன்று உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள். இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும். இந்த ராசியின் மாணவர்கள் இன்று படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இன்று நீங்கள் நண்பர்களின் வட்டத்தில் உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் நிச்சயமாக நம்பிக்கை குறைவு ஏற்படும். இது திருமணத்தில் சிக்கலை ஏற்படுத்தும். சித்திரை 3, 4. வருமானத்தால் வளம் காணும் நாள். நேற்று நிறைவேறாமல் இருந்த வேலை இன்று நிறைவேறும். நன்மை உண்டாகும். சுவாதி: முயற்சி வெற்றியாகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. விசாகம் 1, 2, 3. வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் இடம் மாறுவர். எடுத்த வேலை நடக்கும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். கூடியவரை இன்று புதிய முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம். தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள். ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் எதையோ இழந்ததைப் போல் கவலைகள் வந்து போகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் வளைந்து கொடுத்து போவது நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும். ஏனெனில் சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுகிறீர்கள். பணம் பற்றாக்குறையால் இன்று வீட்டில் வேற்றுமை காணப்படும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்கள் வீட்டின் உறுப்பினர்க்கிடையே யோசித்து பேசுங்கள் மற்றும் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள். துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம். காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்கவிடாது. இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள். வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் காதலனுடன் நேரத்தை செலவிட முடியும். மேலும் உங்கள் உணர்வுகளை அவருக்கு முன்னால் வைத்திருக்க முடியும். ஷாப்பிங் செல்லும்போது உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். விசாகம் 4. உங்களை விட்டு விலகி சென்ற வாடிக்கையாளர் மீண்டும் உங்களை தேடி வருவர். வருவாய் அதிகரிக்கும். அனுஷம்.
வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர். கேட்டை, மனக்குழப்பம் தீரும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கைத் துணை ஏற்றுக்கொள்வார். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். பழைய கடன் பிரச்சினை அவ்வப்போது மனசை வாட்டும். உறவினர்களுடன் பகைமை வந்து செல்லும். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி இழப்பீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். உடற்பயிற்சி செய்து உடல் எடையை கட்டுப்படுத்துவீர்கள். வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம். இன்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் மீது ஏதாவது முடிவை நீங்கள் திணிக்க விரும்பினால் உங்கள் நலன்தான் பாதிக்கப்படும். பொறுமையாக நிலைமையை கையாள்வதுதான் சாதகமான ரிசல்ட் பெறுவதற்கான ஒரே வழி. ரொமான்டிக் மனநிலையில் திடீர் மாற்றம் மிகவும் அப்செட் ஆக்கும். நீங்கள் செய்யாததை மற்றவர்களை செய்ய சொல்லி வற்புறுத்தாதிருக்க முயற்சியுங்கள். இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும். உங்கள் துணையால் இன்று நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். மூலம், குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பூராடம், ஒரு சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார். எந்த நிலையிலும் அமைதி தேவை. உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். உத்திராடம் 1, நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர். வரவேண்டிய பணம் வரும். குடும்ப நெருக்கடி குறையும். மகரம், மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சி சாதகமாக முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். புகழ் கௌரவம் கூடும் நாள். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயக்கம் வேண்டாம். நம்பிக்கை குறைவு உங்களை பாதித்துவிடக்கூடாது. அது பிரச்சனையை சிக்கலாக்கத்தான் உதவும். உங்கள் முன்னேற்ற வேகத்தை அது குறைக்கும். உங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்கள். பிரச்சனையை சமாளிக்க கனிவாக புன்னகை செய்யுங்கள். புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான ஃபார்முலா. அது நல்ல அனுபவம். வீட்டின் எந்தவொரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம். நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும். உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம். பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாள். எல்லாமே பலன் தந்துவிடாது. ஆனால் பார்ட்னர்களுடன் கைகோர்ப்பதற்கு முன்பு சிந்திக்கவும். இது நீங்களே நேரம் கொடுத்த முயற்சிக்கும் ஒரு நாள். ஆனால் உங்களுக்காக நேரம் கிடைக்காது. வீனஸ் போன்றவர்கள் பெண்கள், மார்ஸ் போன்றவர்கள் ஆண்கள். ஆனால் இன்று வீனஸும் மார்ஸும் ஒருவருள் ஒருவர் கரைந்து உருகும் நாள். உத்திராடம் 2, 3, 4, அலைச்சலுக்கு ஆளாகும் நாள். உங்கள் வேலையில் எதிர்பாராத தடை உண்டாகும். திருவோணம், அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். வரவு செலவிலும் வாகன பயணத்திலும் கவனமாக இருப்பது அவசியம். அவிட்டம் 2, 1, உங்கள் வேலை நிலையை உணராமல் குடும்பத்தினர் சங்கடப்படுத்துவார்கள். மனம் குழப்பமடையும். கும்பராசி, கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இழுபறியானாலும் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் திறமையைக் கண்டு மேலதிகாரி வியப்பார். சாதிக்கும் நாள்.
வாழ்க்கையில் தாராளமான மனப்போக்கை உருவாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை நிலைமைகள் பற்றி புகார் சொல்லுவதும் மனம் உடைந்து போவதும் எந்த பயனையும் தராது. பிச்சைக்காரனை போன்ற சிந்தனைதான் வாழ்வின் நறுமணத்தை அழித்து போதும் என்ற எண்ணத்துடன் வாழ்வதையும் அழிக்கிறது. உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். வீட்டில் சடங்குகள் அல்லது புனிதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டும். வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள். எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றிய ஒரு பார்வையை அது தரும். உங்கள் ஆளுமை என்னவென்றால், அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். அவிட்டம் 3-4. நினைத்தது நிறைவேறும் நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். சதயம். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பூரட்டாதி 1-2-3. விருப்பம் பூர்த்தியாகும். நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். மீனராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சி சாதகமாக முடியும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பாதை தெரியும் நாள். நீங்கள் நீண்ட பயணத்துக்கு திட்டமிடுவதால் ஆரோக்கியமும் சக்தியை செலவிடாத குணமும் அதிக பயன் தரும். பிஸியான பணி அட்டவணையிலும் நீங்கள் களைப்பை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். சொத்து பேரங்கள் முடிவாகும். நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தினருடன் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைவதன் மூலம் உங்கள் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள். சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா? இன்று உங்கள் காதல் வாழ்வு அத்தகைய சுவையுடையதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தும் நாளிது. இந்த ராசிக்காரர் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுவார்கள். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கண்கள் உள்ளத்தை பிரதிபலிக்கும். அப்படி கண்ணோடு கண் சேர்த்து உங்கள் துணையுடன் காதல் மொழி பேசும் நாளிது. பூரட்டாதி 4. மகிழ்ச்சியான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். புதிய நம்பிக்கை உண்டாகும். உத்திரட்டாதி. நேற்று தள்ளிப்போன வேலை இன்று நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் தோன்றிய பிரச்சனை முடிவிற்கு வரும். ரேவதி. வியாபாரத்தை விரிவு செய்வது குறித்து யோசிப்பீர். பெரியவர்கள் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும்.